ஹரிஹி ஓம். எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 70வது பாடலாக அரிநாத சுவாமிகள் முருகனின் திருவடி, முருகனின் திருநாமம், பன்னிரு தோள்கள், வேலும் மயிலும் சிறப்பு என்று முருகனை போற்றி புகழ்வதற்கு ஏதுவாக இந்த உபாசனா பாடலாக இந்த 70வது பாடலை வைத்துள்ளார்கள். இது பாராயணம் செய்வதற்கு மிகவும் உகந்த பாடல் என்று பெரியோர் வாக்கு. விழிக்குத் துணை திருமண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா என நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும், பயந்த தனி வழிக்குத் துணை வேலும் செங்கோடல் மயூரமுமே, விழிக்குத் துணை திருவெண் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும், பயந்த தனி வழிக்குத் துணை வேலும் செங்கோடல் மயூரமுமே. விழிக்குத் துணை திருமேன்மலர் பாதங்கள். முருகப்பெருமானின் பாதங்களை முதலில் ஸ்மரணம் செய்ய வேண்டும். நம்முடைய விழியானது முருகப்பெருமான் பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுவே இகத்தையும் பரத்தையும் கொடுக்கக்கூடிய செந்தாமரை தாள்கள். தேவர்கள் முடிமேல் முருகன் பாதம் இருக்கின்றதா? நாம் நம்முடைய பார்வையை வேறு விதமான விஷயத்தில் செலுத்துவோமானால் அங்கே இந்திரியங்கள் வழியாக ஆசை உண்டாகி நல்ல கர்மம் தீய கர்மம் இரண்டும் ஏற்படுகின்றது. ஆனால் முருகன் பாதார விந்தங்களை நாம் செலுத்துவோமானால் அது ஞான நிஷ்டை. அதே இங்கு கூறுகின்ற அருணாத சுவாமிகள், விழிக்கு துணை திருமன்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். மெய்மை குன்றா மொழிக்கு துணை, பொய் கலவாத உண்மை வார்த்தைகள் பேச வேண்டும். வேதம் கூறுகின்றது, சத்தியம் வத தர்மம் சர. வேதம் அதாவது பொய் கலவாத வார்த்தைகள் இருக்க வேண்டும். மனது வாக்கு செயல் மூன்றும் நேர்கோட்டில் இருந்தால் அதற்கு அப்புறம் எந்த விதமான துன்பமும் இல்லை. மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகா எனும் நாமங்கள் என்று கூறுகின்றார். ஒரு நாமம் இல்லை, முருகனை எப்படி வேண்டாலும் அழைக்கலாம். முருகா, சரவணா, சண்முகா, சுப்பிரமணியா. வேதம் சுப்பிரமணியோம் 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 என்று 3 முறை அழைக்கின்றது. அத்துயரதுபடு சுப்பிரமணிபடும் சுப்பிரமணி என்று விழிக்கின்றார் அருணாத சுவாமிகள். முருகு என்றால் அழகு. மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். இது என்ன என்று பார்த்தால் இது ஆகாமிய கர்மத்தை அழிக்கக்கூடியது. வரக்கூடிய நாம் கர்மங்கள் 3 விதமாக இருக்கின்றது. பிராரப்த கர்மம், நாம் இப்பொழுது இந்த பூமியில் உடல் எடுத்து வருவது வந்து அனுபவித்துக் கொண்டிருப்பது பிராரப்த கர்மம். ஆகாமிய கர்மம் இனி வருவினை.
வரக்கூடிய வினை. சஞ்சித கர்மம் எஞ்சி இருப்பது முன்பு செய்த பாவங்கள் புண்ணியங்கள், அதன் வழியாக வரக்கூடிய கர்மம். பேங்கில் போட்டு வைக்கும் பிக்சட் டெபாசிட், அது சஞ்சித கர்மம். அந்த பிக்சட் டெபாசிட்ல இருந்து வட்டி வருகின்றது, அதை எடுத்து அனுபவிக்கின்றோம், அது பிராரப்தம். அப்படி அனுபவிக்கும் பொழுது நாம் அந்த பணத்தை முதலீடு செய்கின்றோம், இல்லை செலவழிக்கின்றோம், வீடு கட்டுகின்றோம், பொருள் வாங்குகின்றோம். அதனால் மீண்டும் பணம் உருவாகின்றது, அது ஆகாமியம். இந்த மூன்றும் அழிவதற்கு முருகப்பெருமானை தியானம் செய்ய வேண்டும். ஆகாமியம் அழிவதற்கு முருகப்பெருமான் பாதத்தையும் அவன் நாமாவையும் குறிப்பிடுகின்றார் அரிநாத சுவாமி. மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும். முன்பு செய்த பழிக்கு துணை, அது சஞ்சித கர்மம். எத்தனையோ ஜென்மமாக நாம் உடல் எடுத்து இருக்கின்றோம், என்ன உடலோ தெரியாது, எத்தனை அம்மையோ எத்தனை அப்பனோ. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனி உனதபயம் எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது. எழுகடல் மணலை எண்ணிவிடலாம், பிறப்புகளை எண்ணிவிட முடியாது. அந்த பிறப்புகளால் செய்த புண்ணிய பாவங்களை கர்மத்தினால் அழிக்க வேண்டும். அந்த ஒன்று மீண்டும் பிறப்பெடுத்து அழிக்க வேண்டும், இல்லை என்றால் முருகப்பெருமானை பற்றி கொள்ள வேண்டும். அவன் பன்னிரு புயங்களை தியானிக்க வேண்டும். பன்னிரு புயங்களில் அவன் ஆயுதங்கள் வைத்துள்ளான். அதனால் இந்த சஞ்சித கர்மமானது அழிகின்றது. முருகன் தாள்களையும் முருகன் பேரையும் அவன் உருவத்தையும் தியானம் செய்யுமாறு கூறுகின்றார் அருணாச்சல சுவாமி. பெரியோர்கள் கூறுகின்றார்கள், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவில் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திரு உருவத்தையும் அவன் நாமாக்களையும் அவனுடைய பாதத்தையும் தியானம் செய்தால் சஞ்சித கர்மம், அகாமிய கர்மம் மற்றும் பிராரப்த கர்மம் அழிகின்றது. மேலும் கூறினார் அருணாச்சல சுவாமிகள், முருகா பயந்த தனி வழிக்கு துணை வேலும் செங்கோடன் மயூரமுமே. பயந்த தனி வழி என்பது உயிர்ப்போம் அந்த தனி வழி, அப்பொழுது எதுவும் வராது, முருகப்பெருமான் வேலும் மயிரும் வருகின்றது. இதுவே பிராரப்த கர்மத்தை அழிக்கின்றது, ஞானத்தை மீண்டும் பிறவா நிலையை கொடுக்கின்றது. தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு புறத்தும் ஒரு வலத்து இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையாகும். அருணாச்சல சுவாமிகள் வாக்கு. வேலும் மயிலும் துணைவர முருகன் வழிகாட்டுகின்றார். பயந்த தனி வழிக்கு துணை வேலும் செங்கோடன் மயூரமுமே. வேல் மயில் முருகன் பாதார விந்தங்கள், அவனுடைய திருநாமம், அவனுடைய தோள்கள், திரு உருவம், இதை தியானிக்க இந்த பாடல் சிறந்த பாடல். எப்படிப்பட்ட முருகன் என்று கூறுகின்றார்? செங்கோடல் மயூரமுமே
திருச்செங்கோட்டில் இருக்கும் முருகப்பெருமானை நினைத்து இந்த பாடலை பாடியுள்ளார்கள் சுவாமிகள். அந்த ஸ்தலத்தில் இயற்றியதாக இருக்கக்கூடிய பாடல். திருச்செங்கோடு என்ற ஸ்தலம் அர்த்தநாரீஸ்வர பெருமான் இருக்கும் இடம் நாகமலை, சர்ப்பமலை, நாககிரி என்று பலவாறு அழைக்கப்படுகின்றது. செங்கோடனை கண்டு தொழ நாலாயிரங்கண் படைத்திலனே அந்த நான் முகனே. மறை குலாவும் செங்கோடை நகர் என்று திருப்புகழ் வாக்கு. திருச்செங்கோடு கந்தர் அலங்காரத்திலே சிறந்த ஸ்தானத்தை பெற்றுள்ளது. பலமுறை கந்தர் அலங்காரத்திலே திருச்செங்கோட்டை போற்றி புகழ்ந்து பாடுகின்றார் அரிநாத சுவாமி. முருகனை போற்றி புகழ வேண்டும். திருச்செங்கோட்டுக்கு மற்றொரு சிறப்பு, எவ்வாறு அருணகிரியில் முருகன் சம்பந்தாண்டான் வாதுக்காக அருணகிரிநாதர் அழைத்தார் முருகனை. அதல சேட நாராட அகிலமேது மீவாடு அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிரி வீசி தானாடும் என்று திருப்புகழ் பாடி அழைத்தார். முருகன் தோன்றினானாம். திருச்செங்கோட்டிலும் அழைக்கின்றான், முருகன் தோன்றுகின்றான். அருணகிரியில் எப்படி முருகனை அழைத்தார், எப்படி தோன்றினான் என்று இந்த திருச்செங்கோட்டு திருப்புகழில் கூறுகின்றார். சிறந்த ஸ்தலம். எப்படிப்பட்ட முருகன் எப்படி வருகின்றானா? முருகா, நான் ஒரு மழலை சிறுவன். நான் உன்னுடைய திருவருளை துணையாக கொண்டு கொடியவனான யமனையும் அவனது யமப்படையையும் வீழ்த்துகின்றேன். தினமும் உன் திருவடிகளை வழிபட்டு நிற்கும் இந்த மழலை சிறுவனான நான் போர் புரிகின்றேன். அந்த போரை காண நீ வருகின்றாய். எப்படி வருகின்றாய்? வள்ளிவராட்டி கட்டி தழுவும் 12 புயங்களை உடைய முருகப்பெருமானை, 6 திருமுகமும் 18 கண்கள் முருகனுக்கு. அக்னி, சந்திரன், சூரியன் ஒரு முகத்துக்கு 3 கண், 6 முகம், 18 கண்களோடு சூரியனை கூவி அழைக்கின்ற சேவல் கொடியோடு எல்லாம் பிரத்யட்சமாக வெளிப்பட மேல் கீழ் திசைகள் 8 திசைகளும் பூமியும் 7 கடல்களும் பழமையான சக்கரவாள கிரியும் வலம் வந்து உடனே வலம் வந்து என்று ஆணையிட்டுடன் உடனே ஆடி வந்து வலம் வந்து கூத்தாடுகின்ற ஒரு பச்சை மயில் வாகனத்தில் மீது ஏறி முருகாணி வருகின்றாய். அப்படி அருணகிரியில் எனக்கு காட்சி தந்தாய். எப்படி? பழைய அடியவர்கள் கூடி நின்று துதிக்கின்றார்களாம். இமையவர் கணம் இருபுடமும் துதிக்க, தமிழ் மறை ஒலிக்க, வேத ஒலிக்க, முருகப்பெருமானே நீ திருவருணையில் வந்தாய். அதுபோல் மீண்டும் இங்கே திருச்செங்கோட்டு மலையிலே வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்ற அருணாத சுவாமிகள் திருச்செங்கோடு திருப்புகழில் ஒரு சிறந்த திருப்புகள். திருச்செங்கோடு ஸ்தலத்திற்கு உரிதான திருப்புகள். கொடிய மரலியும் அவனது கடகமும் மடிய ஒரு தினம் 2 பதம் வழிபடு புதலை அடியவன் நினதருள் கொடுபோரு மமர்கான உறவள் மகள் புனர் புயகிரி சமூகமும் அருமுகமும் வெகு நயனமும் ரவி உமிழ் கொடியும் அகிலமும் வெளிப்பட 2 திசை 2 நாளும் படியும் நெடியன 7 புணரியும் முது திகரியும் வருகன வரதகு பௌரி வரமொரு மரகத துரகத மிசையேறி பழைய அடியவர் உடன் இமையவர் கண இருபுடையும் மிகு தமிழ் கொடு மறை கொடு பரவ வருமதில் அருணையில் ஒரு விசை வரவேணு. முருகப்பெருமான் பழைய அடியவர் சூழ இமையவர்கள் முனிவர்கள் கூட்டம் நின்று துதி செய்ய தமிழ் வேதம் முழங்குகின்றதாம். அது மட்டுமா, வேத ஒலிகள் ஒலிக்கின்றதாம். ஸ்காந்தம் கூறுகின்றது முருகனை 6 விதமாக 16 விதமாக இமையவர்கள் துதித்தார்களாம் என்று
அகஸ்திய முனிவர் கூறுகின்றார் ஸ்காந்தத்திலே, ஷோடச நாம மந்திரம் ஸ்காந்தத்திலே வருகின்றது. அப்படி மறை ஒலிக்க வருகின்றானாம். பிரதமோ ஜான சக்தியாத்மா திதீய ஸ்கந்த ஏவச்ச அக்னிர் அக்னிர்மஸ்து திதீயஸ்து பாகுலேபிய சதுர்த்தகः காங்கேயः பஞ்சமः प्रोक्ता षष्ठ श्रवणोद्भवः सप्तमः कार्तिकेयश्च कुमारश्चाष्टमस्तदा नवमः षण्मुखः प्रोक्ता दशमस्तारकान्तकः एकादशश्च सेनानी गुहो द्वादश एव च त्रयोदशो ब्रह्मचारी शिवतेजा चतुर्दशः क्रौञ्चधारी पंचदशः ஷோடச சிகிவாகனஹ என்று மறை முழங்குகின்றதாம். ஓம் ஞான சக்தியாத்மாய நமஹ, ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் அக்னிகர்ப்பாய நமஹ, ஓம் பாகுலேப்யாய நமஹ, ஓம் காங்கேயாய நமஹ, ஓம் சரவணோத்பவாய நமஹ, ஓம் கார்த்திகேயாய நமஹ, ஓம் குமாராய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் தாரகாந்தாய நமஹ, ஓம் சேனானின்யே நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் பிரம்மச்சாரிணே நமஹ, ஓம் சிவதேஜாய நமஹ, ஓம் கிரௌஞ்சதாரி நமஹ, ஓம் சிகிவாகனாய நமஹ என்று வேத ஒளி முழங்க, தமிழ் வேதம் ஒலிக்க, தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தண்கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் என்று முருகன் வருகின்றானாம். அப்படிப்பட்ட முருகன் திரு அருணையில் அடியவர் கணம் சூழ காட்சி கொடுத்தான். அதுபோல் திருச்செங்கோட்டிலும் காட்சி கொடுக்கின்றான் அருணாத சுவாமிக்கு. அப்படிப்பட்ட சிறந்த ஸ்தலம் திருச்செங்கோடு. அந்த ஸ்தலத்திலே முருகனை போற்றி புகழ்ந்து, முருகன் பாதார விந்தங்களையும் அவனுடைய நாமாக்களையும் அவனுடைய திரு உருவத்தையும் வேலையும் மயிலையும் போற்றி நாம் வணங்கி போற்றி படித்து உயிர் பெறுவதற்கு சிறந்த உபாசனா பூஜைக்குரிய கந்தர் அலங்கார செய்யுளாக இது அமைந்திருக்கின்றது. இதை நாம் படித்து உய்வு பெறுவோம். முருகப்பெருமான் பாதார விந்தங்களை நாம் வணங்கி இகபர சௌபாகியங்களை பெற்று உய்வு பெறுவோம். விழிக்கு துணை திருமன் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வேலும் செங்கோடன் மயூரமுமே. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.